ஆண்டவர் செய்த அந்த நன்மைகள் உபகாரங்களை எண்ணினால் எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தியாக பலியாக மாறினார். அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எதையும் செலுத்த முடியாது. யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஆண்டவருடைய அன்பு, அவருடைய நேசம் நம்மை இந்த ராத்திரி வேளையில் நெருக்கி ஏவுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. உலகமெங்கும் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயத்தில் போக முடியவில்லையே, நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையில் பங்கெடுக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற போது, வீடுகளுக்குள்ளே இருக்கிற போது ஆண்டவர் இந்த செய்தியை ஆமென் சொல்லும்படியாக, பிரசங்கிக்கும்படியாக உள்ளத்திலே தந்த வாஞ்சை ஏவுதலின்படியே இந்த ராத்திரி வேளை கெத்செமனே என்கிற தலைப்பிலே ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் கெத்செமனே. இந்த செய்தியை கவனியுங்கள். ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 36 முதல் 44 வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். உங்களுடைய கவனத்தில், உங்களுடைய கரங்களில் வேத புத்தகம் இருக்குமானால் இந்த ராத்திரி வேளையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26 36 முதல் 44 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமானது ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவன், தேவனாகவே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த ஆண்டவருக்கு ஜெபம் எவ்வளவு அருமையாய் அவசியமாக இருந்தது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் யோர்தான் நதியிலே வந்து யோவான் ஸ்தாபகனாலே ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்றவுடனே அவர் நேரடியாக போனது வனாந்திரமான இடத்துல போய் தனித்து தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஜெபத்தில் அவருடைய ஊழியம் ஆரம்பித்தது. அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியை நிறைவேற்றும்படியாய் அவர் வந்திருக்கிற நேரத்தில் அவர் கெத்செமனே என்கிற தோட்டத்திற்குள்ளே கடந்து வந்தார். கடைசியாக மேல்வீட்டறையிலே இயேசுவும் 12 சீடர்களும் ஒருமிக்க இருந்து பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அவர் பாத்திரத்தை எடுத்து அந்த புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தத்தை அல்லது திராட்சரசத்தை சீசர்களுக்கு பரிமாறும்போது சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே அப்பத்தை எடுத்து பிட்டு உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கடைசியாக அந்த பஸ்காவை ஆசரித்தார். பஸ்காவை ஆசரிக்கும் போது 12 சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள்.
பஸ்கா முடிந்தவுடனே ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாஸ் அந்த பந்தியை விட்டு, சீசர் கூட்டத்தை விட்டு தனித்து அவன் பிரிந்து போய்விட்டான். 11 சீசர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் வழக்கமாய் வருகிற ஒலிவ மலையிலே கெத்செமனே என்ற தோட்டத்தில் இயேசு வந்தார். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் நான் வாசிக்கிற போது 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால், பாருங்கள், இயேசு அந்த கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு இதுவல்ல முதலாவதாக வந்தது. எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கடினமான சோதனைகளும் வேதனைகளும் வருகிறதோ, எப்போதெல்லாம் பிதாவை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, அப்போதெல்லாம் அடிக்கடி அந்த தோட்டத்தில் வந்து ஜெபிக்கும்படி வந்தார். நமக்கு தெரியாது அந்த தோட்டம் யாருடையது என்று சொல்லி. ஆனால் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளன் இயேசுவிற்கு ஜெபிக்கும்படியாய் ஒலிவ மலையிலே இருந்த கெத்செமனே என்ற தோட்டத்தில் இடத்தை ஒதுக்கி இருந்தார். இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய நாட்களில் பல விசை எருசலேமுக்கு அருகாமல் இருக்கிற அந்த ஒலிவ மலையிலே அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஏறி வந்து அவர் அமர்ந்து மணிக்கணக்காய் பிதாவின் பாதபீடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு இடமாக இருந்தது. கெத்செமனே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒலிவ எண்ணெயினுடைய செக்கு. ஒலிவ மரங்கள் அதிகமாக இருக்கிறது ஒலிவ மலையிலே. அந்த ஒலிவ மலையிலே எடுக்கப்படுகிற ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற காய்கள் கசக்கப்படுகிற, பிழியப்படுகிற அல்லது ஆட்டி எண்ணெயாய் மாற்றப்படுகிற ஒரு இடம்தான் கெத்செமனே. பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு கெத்செமனே இருக்க வேண்டும். ஆமென். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கடைசியாக ஜெபிக்கும்படியாய், பிதாவை சந்திக்கும்படியாய், பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இது ஒரு தனிமையினுடைய இடம். இந்த இடத்தை குறித்து 4 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் கர்த்தருடைய ஆவியினாலே ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கெத்செமனேயிலே இயேசு கடந்து வருகிறார். 11 சீசர்கள் வருகிறார்கள், யூதாசை தவிர. ஆனால் 36வது வசன விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் 11 சீசர்களிலே 8 பேரிடத்திலே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, முக்கியமாய் 3 பேரை 37வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவையும் செபதோவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லி தன்னோடு கூட நெருக்கமாய் வைத்திருந்த 3 பேரை இயேசு அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறார். இந்த 3 சீசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசு முக்கியமான சில காரியங்களுக்கெல்லாம் இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். யவீருடைய வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை எழுப்ப வேண்டிய நேரத்தில் இந்த 3 பேரையும் இயேசு கூட்டிக் கொண்டு போனார். அதை போலவே ஆமென், மருப மலையிலே இந்த 3 பேரையும் இயேசு தனியே கூட்டிக் கொண்டு போய், மோசேயும் எலியாவும் எல்லாம் வந்து இயேசுவோடு கூட பேசுகிற, சம்பாஷிக்கிற அந்த இரகசியமான வெளிப்பாடை, அந்த உன்னதமான வெளிப்பாட்டை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த சீடர்கள் இந்த 3 பேர். இந்த 3 பேரையும் ஆண்டவர் அதிகமாய் நம்புகிறார். இவர்களை மற்ற சீடர்களை விட பிரத்யேகமானவர்களாய் கருதுகிறார். ஏனென்றால் இவர்கள் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். பேதுருவை குறித்து சொன்னால், நீ கேபா, நீ பாறை என்று அர்த்தம் கொள்ளுகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு யோவானையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லக்கூடிய பவர்னக்கேஸ் என்கிற பெயரை அவர்களுக்கு இட்டார். அப்படி இயேசுவோடு கூட நெருக்கமாயிருந்த இந்த சீடர்களை அழைத்து கொண்டு போய் கெத்செமனேக்குள்ளே இயேசு போகிறார். எதற்கு?
ஆமென், இந்த இடத்தை குறித்து 4-5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஆயத்து பண்ணப்படுகிற இடம். ஆமென். இயேசுனுடைய ஊழியத்திலும் அநேக காரியங்களுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட இடம்தான் இந்த கெத்செமனே. இரண்டாவதாக, இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன்னை ஜெபத்திலே, ஆராதனையிலே, தேவனோடு கூட உள்ள உறவிலே ஆயத்தமாக்கி கொண்டதான ஒரு இடம்தான் இந்த கெத்செமனே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் நமக்கு ஆயத்தத்தினுடைய நாட்களாக இருக்கட்டும். இயேசுவை சந்திக்கும்படி ஆமென் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய், ஆமென், எக்கால சத்தம் துணிக்கிற போது மத்திய வாரத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த காலகட்டங்கள் நமக்கு ஒரு கெத்செமனே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரு இடம், ஆயத்தத்துக்காக ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்துக்குள்ளே நாம் இருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாக இருந்தது. இரண்டாவதாக, கெத்செமனே என்று சொல்லப்படுகிற இடத்தை குறித்து நாம் கவனித்தால், இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் பிரஷர், வியாகுலத்தின் இடமாக இருந்தது. வியாகுலம் 37வது வசனம் சொல்லுகிறது, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவருடைய இருதயத்திற்குள்ள என்ன துக்கம் அவர்தான் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பல தடவை சொன்னார், நீங்க கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆனால் இது கவலை அல்ல, துக்கம். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு ஆமென் அந்த கெத்செமனேயிலே ஜெபிக்கிற போதே தெரிகிறது அவர் படப்போகிற பாடுகள். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை நாம் வாசிக்கிற போது எப்படிப்பட்ட துக்கம் என்பதை ஆமென் சுவிசேஷகனாகிய மார்க்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கும் போகும்படி ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாளைய தினத்திலே அந்த சிலுவை மரணத்திலே அவர் மரிக்கப் போகிறார் என்பதை அவர் காண்கிறார். அந்த மரண சமயத்திலே அவருக்கு வரப்போகிற வேதனைகளை அவர் அறிகிறார். இயேசு ஒன்றையும் ஆமென் அறியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாளைக்கு நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய கடந்த காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிகழ்காலம் அவருக்கு தெரியும், எதிர்காலமும் அவருக்கு தெரியும். அப்படி என்றால் இயேசுவினுடைய எதிர்காலத்தை குறித்து அடுத்த நாள் நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் பிலாத்துவினுடைய அரமனையிலே, ஏரோதுனுடைய அரமனையிலே அவர் படப்போகிற பாடுகள், அவரை அடிக்கிற போது உண்டாகிற வேதனைகள், அவர் சகிக்க வேண்டிய நிந்தைகள், அவர் சகிக்க வேண்டிய வேதனைகள் அத்தனையும் அவருக்குள்ளே வந்தது. ஆகவே அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற பேதுருவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பக்கத்தில் இருந்த யாக்கோபுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரோடு கூட மார்பிலை சாய்ந்திருந்த யோவானுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அந்த வேதனை அத்தனையும் அந்த கெத்செமனேக்குள்ளே சுமந்து கொண்டே இருக்கிறார். அந்த வேதனையினாலே அவருடைய இருதயமானது மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அந்த வேதனைகள் வெளியே வருகிறது. எப்படி? அந்த வேதனையின் மிகுதியினாலே சில பண்டிதர்கள் சொல்லும்போது அவருடைய இருதயத்திலிருந்து போகிற இரத்த நாணங்கள் அவருடைய சரீரத்துக்குள்ளே வெடிக்க ஆரம்பித்தது. அந்த இரத்தம் அவருடைய ஒவ்வொரு வேர்வை துளிகளாய் வந்து விழ ஆரம்பித்தது.
அதான் ஒரு பிரஷர்னுடைய இடமாய், வியாகுலத்தின் இடமாய் லூக்கா சுவிசேஷகன் அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அந்த சிலுவையிலே அவர் சந்திக்க போகிற அத்தனை பாடுகள், முழு உலகத்தினுடைய பாவ பாரம் அவர் மேல வந்தது. பிறந்தவர்கள், மரித்தவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள் என்று சொல்லி உலகம் தோன்றி உலகம் முடிகிற நாள் வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய பாவ பாரமும் அவர் மேல வந்து விழுந்தது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்முடைய தலையில் வலி எடுத்தால், நம்முடைய வயிற்றில் வேதனை எடுத்தால், அல்லது ஒரு பெண்மணிக்கு பிரசவ வலி உண்டானால் எப்படி இருக்கும்? அந்த வலியே ஒரு 10 பேருடைய வலி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் எப்படி இருக்கும்? அல்லது 100 பேருடைய வலி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரே நேரத்தில் வரும் என்றால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு கொரோனா வைரஸினாலே உலகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவங்களுடைய வேதனையை தான் சுமக்கிறாங்க. ஆனால் இயேசு சுமந்ததோ அத்தனை பேருடைய வேதனையும் அவர் சுமந்தார். உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுடைய வேதனையும், பாவத்தின் பாரமும், சாபமும், அக்கிரமங்களும் அவர் மேலே வந்து விழுந்ததை அவர் கண்டபோது அவருடைய இருதயத்தின் வியாகுலத்தினாலே இரத்தத்தின் ஹல்லேலூயா துளிகள், வேர்வை துளிகளாய் விழ ஆரம்பித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நமக்காக பாடுகளை அவர் சகித்தார், துன்பங்களை அவர் சுமந்தார், வியாகுலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அழகான இயேசு, அருமையான இயேசு, ஹல்லேலூயா, மகிமையானவராய் வெளிப்பட்டவர். கடைசி நிமிடத்தில் பிதா அவரை எதற்காய் அனுப்பினாரோ அந்த திட்டத்தை செய்யும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு மற்றொரு பிரஷர் வருகிறது. என்ன தெரியுமா? மற்றொரு போராட்டம். பிசாசானவன் எப்படியாவது இவர் சிலுவைக்கு போகிறதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து கொண்டே இருக்கிறான். முதலிலிருந்து ஆதாமனுடைய காலகட்டத்திலிருந்து இயேசுவனுடைய காலகட்டம் வரைக்கும் நாம் பார்த்தால், சரித்திரத்தினூடாக கடந்து போனால், மேசியா பிறக்க கூடாது என்று சொல்லி மேசியாவை கொலை செய்யும்படி பிசாசானவன் போராடி கொண்டே இருந்தான். ஆபேல் ஒரு இரட்சகனாக எழும்பலாம் என்று சொல்லி ஆபேலை கொண்டு போட்டான். இப்படியாக நாம் வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது தேவனுக்காய் மகிமையாய் எழும்ப வேண்டிய எத்தனையோ பேரை அவன் கொல்லுவதற்கு காரணம் என்ன? இவன் ஒரு இரட்சகனாக இருக்கும். ஹல்லேலூயா. மொர்தெகாயினுடைய காலகட்டத்திலே முழு யூத குலத்தையும் அழிக்கும்படி அவன் போராட காரணம் என்ன? இரட்சகர் யூதா குலத்தில் பிறப்பார் என்பதை அறிந்தபடியினால்தான். ஏரோதின் காலத்தில் 2 வயசுக்குட்பட்ட முழு ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார்களே. ஏன் இரட்சகர் உலகத்தில் பிறக்கக்கூடாது? உலகத்தின் ஜனம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடாது, சாபத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடாது, வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் போராடினான். ஆனால் அதிலே அவன் தோற்று போனான். இரட்சகர் பிறந்தார், இரட்சகர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுக்கிற போது பிதாவாகி தேவன் பிரகடனப்படுத்தினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். யோவான் கூப்பிட்டு சொன்னான், பிசாசே நீ பார்த்துக்கொள், இவர்தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டது. இயேசு யார் என்பதை தேவனை சாட்சி கொடுத்தார், யோவான் சாட்சி கொடுத்தான். ஹல்லேலூயா. கடைசியாய் பிசாசே சொல்ல வேண்டியது வந்தது, நீ தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தர். ஆனால் இயேசுவை மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யும்படி பிசாசு முயற்சி பண்ணினான். உப்பருகியின் மேலே கொண்டு போய் அங்கே இருந்து கீழே தள்ளி கொலை செய்யும்படி முயற்சித்தான். காரணம், தேவ திட்டங்கள் நிறைவேறக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கெத்செமனேக்குள்ளே இந்த 3 போராட்டங்கள். ஒன்று, ஹல்லேலூயா, உள்ளான ஒரு அழுத்தம், மன அழுத்தம். வெளியே இருந்து வருகிற போராட்டங்கள், பிசாசினிடத்திலிருந்து வருகிற போராட்டங்கள். இதை சந்திக்கும்படியாக இயேசு கெத்செமனேயிலே 3 தடவை விழுந்து ஜெபிக்கிறார். 1, கெத்செமனே ஆயத்தத்தினுடைய இடம். 2, கெத்செமனே வியாகுலத்தினுடைய இடம். 3, கெத்செமனே விண்ணப்பத்தின் இடம். ஹல்லேலூயா. அது ஜெபத்தின் இடமாகவே, ஆமென், ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிற இடமாகவே மாறுகிறது. வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம்
38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அடுத்த வசனம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள், இயேசுவினுடைய ஜெபம், முகங்குப்புற விழுகிறார். இந்த உலகத்தில் இயேசு ஒரு மனிதனுக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்ததே இல்லை. பகல் முழுவதும் அவர் சஞ்சரிக்கிற போது அவர் ராஜாவை போல கம்பீரமாய் நடந்தார். தேவாலயத்துக்குள்ளே விற்கிறவர்களை வாங்குகிறவர்களை கண்டபோது என் ஆலயத்தை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னார். பரிசேயரை கண்டோ சதுசேயரை கண்டோ அவர் பயப்படவில்லை. ஏரோதுவை கண்டோ பிலாத்துவை கண்டோ பிரதான ஆசாரியரை கண்டோ அவர் பயப்படவில்லை. பிசாசுக்கு முன்பதாக அவர் எதிர்த்து நின்றார். மரணத்தை கண்டு அவர் பயப்படவில்லை. மரித்த எத்தனையோ பேரை விடுவிக்கும்படி நேரடியாக இறங்கி போனார். காற்று கடல் இவைகளை கண்டபோது அவர் பயப்படவில்லை, அவைகளை அதட்டினார். ஆமென். பிசாசை அதட்டினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரமுள்ளவராய் இயேசு இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது, முகங்குப்புற விழுந்தார். பிதாவுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆமென் எபிரேய நிருபக்காரன் விதமாய் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. தேவனுக்கு சரிசமமானவராகி இயேசு, தேவனானவராகி இயேசு, ஆமென், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அவருடைய ஜெபத்தில் முதலாவது வெளிப்பட்டது தாழ்மை, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் தாழ்மையோடு கூட பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. 39வது வசனம், என் பிதாவே. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே தேவனோடு கூட அவருக்கு இருக்கிற உறவை எவ்வளவு அழகாய் தேவ வசனம் வெளிப்படுத்துகிறது என்பதை ஆமென் ஆமென் கண்டுகொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கத்த தருவாராக. ஆமென். ஜெபத்திலே ஆமென் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ள முடியாது, எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியாது. ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நேரத்தை வேண்டுமானால் தெரிந்தெடுக்கலாம். ஜெபம் பண்ணுகிறது போல நாம் பலவிதத்தில் அவை முயற்சிக்கலாம். ஆனால் உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவனோடு கூட சரியான உறவு உடையவர்கள். ஹல்லேலூயா. அவர் தேவனோடு கூட சரியான ஒரு உறவு. ஆமென். He has a good relationship with God. பிதாவாகிய தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் அவருக்கு இருந்தது. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறாரே, உங்கள் பாவங்கள் தான் நீங்க தேவனோடு கூட உறவாடுவதற்கு தடையாக நடு சுவராய் பிரிவினை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் பாவத்தோடு கூட அவரை ஆராதிக்க முடியாது. பாவம் இருந்தால் கர்த்தர் சமூகத்தில் நாம் சரியாய் ஜெபிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இயேசு என் பிதாவே என்று உரிமை பாராட்டி அழைக்கிறார். அந்த உரிமை பாராட்டி அழைக்கிற ஒரு அனுபவத்தை, உன்னதமான கிருபையை இந்த ராத்திரி வேளையில தேவன் நமக்கு தருவாராக. அந்த அனுபவம் உண்டு என்றால் மட்டும்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய ஜெபம் பதிலை கொண்டு வரும். இயேசு என் பிதாவே என்று சொல்லி அழைக்கிறார். அடுத்தது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். மூன்றாவதாக, ஆண்டவரே உம்முடைய வல்லமை மாறவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உமக்கு சகலத்தையும் செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அதனுடைய கருத்து. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் தேவன் மேல விசுவாசமாக இருக்கிறீங்க? அவருக்கு செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவன். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இயேசு இவ்வளவு வேதனையும் தாங்கி கொண்டவராய், ஆமென், ஒரு சின்ன ஜெபம் இல்லது, அது மிகவும் பயங்கரமான ஒரு ஜெபம். 1 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம், 3 மணி நேரம், 3 விசையும் ஒவ்வொரு மணி நேரங்களாக இருதயம் உடைத்து ஜெபிக்கிறார். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், உம்மால முடியும். ஆனால் அதை சொல்லி
சொல்லிட்டு ஆமென் புல் ஸ்டாப் வைக்கப்படல, ஒரு காமா போட்டு அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், ஆமென் ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனுமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து சொன்னார், சமாரிய ஸ்திரீயினுடைய சம்பவம் நான் வாசித்து வருகிற போது, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தது அற்புதங்களை செய்வதற்காக மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில் வந்தது மரித்தோரை உயிர்ப்பிப்பதற்காக மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஆமென் சரியான பயங்கரமான பிரசங்கங்களை பண்ணுவதற்காக மட்டுமல்ல. இதெல்லாம் ஒரு புறமிருந்தாலும் அவர் வந்ததனுடைய பிரதான நோக்கம் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்தில் மாளுகிற ஜனத்தை விடுவிக்கும்படியாக வந்தார். சாபத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். வியாதியின் அகோர பிடியில கிடக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக வந்தார். பிசாசானவனுக்கு ஒரு விலையை கொடுத்து நம்மை வாங்கும்படியாக வந்தார். முதலாவதாக நாம் அவருடைய சாயலின்படியே அவரின் ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போனோம். இதை விவரிக்கும்படியாய் ஒரு சின்ன கதையை நான் வேகமாய் உங்களுக்கு முன்பாய் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஒரு விசை ஒரு அருமையான சிறுவன் ஒரு படகொன்றை செய்தான். ஆமென். அநேக நாட்களாய் பாடுபட்டு அநேக சிறப்பான காரியங்களை செய்து அதை பெயிண்ட் பண்ணி வண்ணமிட்டு அழகுபடுத்தி அந்த படகை அவன் சந்தோஷமாய் ஆமென் கொண்டு நடந்தான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்பாக அந்த படகை எடுத்து பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். ஸ்கூல் விட்டு வந்தவுடனே முதல் வேலையாக அந்த படகை தான் தேடி போவான். காரணம், அவன் கையால் செய்த படகு, அவன் ஹல்லேலூயா விரும்பி செய்த படகு, அவன் நேசிக்கிறதான ஒரு படகு. இந்த படகை தன்னுடைய கையில் வைத்து மிகவும் மகிழ்ச்சியோடு கூட செல்லமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் அந்த படகை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நாள் ஒன்றை கிராமத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. அவன் காத்து கொண்டிருந்தது போல அந்த படகை கொண்டு போய் தண்ணீரில் விட்டான். அது மிதக்க ஆரம்பித்தது. காற்றிலே அங்கும் இங்கும் அது போக ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு பெரிய வெள்ளம் வந்தபோது அந்த படகு அடித்து கொண்டு போகப்பட்டு விட்டது. அவன் அழுதான், ஏக்கத்தோடு வந்தான், தேடினான், பல இடத்திலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நாட்கள் தாண்டினது. அவன் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறான், துக்கத்தோடு கூட இருக்கிறான். நான் சொந்தமாய் செய்த அழகாய் செய்த நான் நேசித்த என் படகை இழந்து போனேனே. அவன் அப்படியாக ஒரு நாள் கடை தெருவிலேயே போகிற போது அந்த கடையில் ஒரு படகை கண்டான். போய் பார்த்தால் அவன் கையினால் செய்யப்பட்ட அதே படகு அந்த கடையில் வியாபாரத்துக்காக ஷோகேஸில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைக்காரனிடத்தில் போய் சொன்னான், ஐயா அது நான் செய்த படகு ஐயா, நான் என் கையால் செய்த படகு, அந்த படகு என்னுடைய சொந்த படகு, எனக்கு கொடுத்துருங்க. கடைக்காரன் சொன்னான், அது உன்னுடைய படகோ என்னமோ எனக்கு தெரியாது, இதை ஒருவர் எனக்கு கொண்டு வந்து தந்தார், நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஆகவே அந்த படகுக்கு இப்பொழுது இவ்வளவு விலை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த விலையை தந்தால் நான் உனக்கு தருகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது போலதான் அவர் தன்னுடைய சொந்த கையினால் செய்யப்பட்ட மனுஷன் இழந்து போன போது பிசாசின் கையில் அவன் அகப்பட்டு கொண்டான். பிசாசிலிருந்து மீட்கும்படியா இயேசு அவன் ஒரு விலையை கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த விலை மற்றொன்றுமல்ல, அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம். இந்த ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல, ஏறப்பட்ட ரத்தம், அநேகருடைய பாவத்தை மன்னிக்கிற ரத்தம், சாபத்தை மன்னிக்கிற ரத்தம். இந்த ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்பதில் பிசாசானவன் குறிப்பாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. இந்த வேதனையை நான் சகித்துக் கொள்ளுகிறேன், இந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் ஆமென் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கிறது? நமக்கு தேவனோடு கூட சரியான உறவு இருக்கிறதா? ஆமென். எபிரேய நிருபக்காரன் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார். எபிரேயர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை
வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் எப்படி உள்ளதாக இருக்கிறது? இந்த காலகட்டங்களில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு கெத்செமனை இருக்கும் என்றால் அந்த கெத்செமனைக்குள்ளே ஓடி போய் இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கிற போது அநேகர் விடுதலையாகப்பட முடியும், அநேகர் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. இயேசு கண்ணீரோடும் ஆமென் ஹல்லேலூயா பலத்த சத்தத்தோடும் ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. It was a place of preparation. It was a place of pressure. It was a place of prayer. முதலாவது அது ஒரு ஆயத்தமாக்கப்படுகிற இடமாக இருந்தது கெத்செமனே. இரண்டாவது கெத்செமனே ஒரு வியாகுலத்தின் இடமாக இருந்தது. மூன்று கெத்செமனே ஹல்லேலூயா விண்ணப்பத்தின் இடமாக இருந்தது. நாலாவதாக அந்த கெத்செமனையை குறித்து சொன்னால் அது முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தது. It was a place of priority. இயேசுவினுடைய வாழ்க்கையில இந்த கெத்செமனைக்கு வராமல் கூட சிலுவைக்கு போய் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கல. நான் சிலுவைக்கு போகணும் என்றால் அதற்கு முன்பாக என் பிதாவை சந்தித்து விட்டு தான் போவேன். பிசாசின் தலையை நசுக்குவதற்கு முன்பதாக, கடைசியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு முன்பாக என் பிதாவை நான் சந்திக்க போகிறேன். காரணம், அந்த சிலுவையில் சில நிமிடங்கள் பிதா என்னை கைவிட போகிறார். பிதா என் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள போகிறார். பிதாவை நான் சந்திக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் காரிருள் நிரப்பப்படுகிற ஒரு வேளை, பூமி எங்கும் இருள் சூழுகிற ஒரு காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக இந்த நாட்களிலே நாம் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? இயேசு போதித்த வசனம் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கும்படி போகிறார். கொலோசியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி ஆமென் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். கொலோசிய நிருபத்தில் நாம் வாசிக்கிற போது ஆமென் ஹல்லேலூயா பிசாசின் கிரியைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணியடித்து அவைகளின் மேலே வெற்றி சிறந்தார். ஒருவேளை உலகம் சொல்லுகிறது போல ஆமென் இயேசு மரித்த நாள் ஒரு துக்கத்தின் வெள்ளிக்கிழமை அல்ல, அது ஒரு ஹல்லேலூயா வியாகுலத்தின் வெள்ளிக்கிழமை அல்ல. அது ஆமென் ஹல்லேலூயா அது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் துக்கம் கொண்டாட வேண்டிய நாள் அல்ல. அது பிசாசின் தலை நசுக்கப்பட்டதான நாள். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதான நாள். ஒரு களி கூறுதலுடைய நாள். ஆகவே ஆமென் இயேசு ஆமென் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே பிசாசை மேற்கொண்ட இடம், வெற்றி பெற்ற இடம்தான் ஆமென் கெத்செமனே. இனியும் சொல்ல போனா கெத்செமனே ஒரு அர்ப்பணிப்பினுடைய இடம். ஆமென் கெத்செமனே இயேசு சவாலுக்காய் ஆயத்தமான இடம். இயேசு கடினமான காரியங்களை மேற்கொள்வதற்காக கெத்செமனைக்குள்ளே கடந்து போனார். ரகசியங்கள் வெளிப்பட்டதான இடம்தான் கெத்செமனே. அந்த கெத்செமனையில் வைத்துதான் லூக்கா சுவிசேஷகன் விதமாய் சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். அந்த ஜெபம், அந்த ஜெபத்தின் முடிவிலே அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. மனுஷிகமான பலத்தினால இயேசு சிலுவைக்கு போகவில்லை ஐயா, தேவ பலத்தோடு கூட போனார். இன்றைக்கு நமக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தின் நடுவில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு பலனை தருகிறார், அவர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆமென். அது மட்டுமா, இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இயேசு ஜெபித்த போது தனியாக ஜெபம் பண்ணினார். தனித்து ஜெபிக்கிற இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து பல தடவை கேட்கிறார், என்னோடு கூட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. முழு ஆமென் வேத புத்தகத்தை நாம் பார்க்கிற போது இயேசு தனக்காய் ஜெபம் பண்ணின ஒரே இடம் கெத்செமனே. இயேசு தனக்காய் ஜெபிக்கும்படி மற்றவர்களை கேட்டுக்கொண்ட இடம் கெத்செமனே. இந்த இரவு நேரத்தில்
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் ஜெபம் பண்ணுவதை விட சிலர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய பலனும் விடுதலையும் உண்டு என்பதை இயேசு அறிந்தபடினாலதான் தூங்குகிற சீடர்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னோடு கூட இருக்கிற நெருங்கின ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த கெத்செமனேல ஜெபிக்கும்படியாய் கேட்டார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தியை ஏன் நீங்கள் ஒரு சவாலா எடுக்க கூடாது? 1 மணி நேரம் தேசத்துக்காய் விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் நம்முடைய சபைக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் நம்முடைய கேரளாவுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் நம்முடைய இந்தியாவுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் நம்முடைய மலேசியாவுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? 1 மணி நேரம் முழு உலகத்துக்காக, ஐரோப்பாவுக்காக, அமெரிக்காவுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தின் விளைவுதான் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது. அந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் நம்முடைய வியாதிகள் சுகமானது. அந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் நமக்காக ஒரு நித்திய ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்டிருப்பது. அந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியம். ஆமென். நாம் இழந்து போன புத்திர சுவிகாரத்தை கிறிஸ்து நமக்கு மீட்டு தரும்படியாய் ஒரு கெத்செமனேக்குள்ளே போனார். நாம் இழந்து போன தேவ உறவை திரும்ப தரும்படியாய் இயேசு ஒரு கெத்செமனேக்குள்ளே போனார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு கெத்செமனேக்குள்ளே போனபடினால்தான் அந்த அவருடைய சரீரம் பிழியப்பட்ட போது, அவருடைய வியாகுலங்கள் வந்தபோது, அவருடைய இருதயம் உடைக்கப்பட்ட போது இரத்தத்தின் வேர்வை துளிகள் விழுந்தது. அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது. எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவினுடைய இரத்தம், அது ஜீவனுள்ள இரத்தம். அந்த இரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும், சாபத்திலிருந்து விடுவிக்கும், மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும், பாரம்பரிய வல்லமைகளிலிருந்து விடுவிக்கும், நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற பலகீனங்களிலிருந்து விடுவிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால சுகமாகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே தேசமெங்கும் கொரோனா பயந்து ஆமென் பரவிக் கொண்டிருக்கிற போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தழும்பு தான் என்னை குணமாக்கும். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவினுடைய சரீரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவருடைய சரீரத்தில் 1 குறைய 39 அடிகளாய் அடிபட்டார். உலகத்தில் இருக்கிற முக்கியமான வியாதிகள் 39 வகை என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறாங்க. அப்படி என்றால் அத்தனை வியாதிக்கும் அவர் தன்னுடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. ஏன் தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டது? நம்முடைய சாபத்தை சுமக்கும்படியாக. ஏன் அவருடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது? நம்முடைய கரங்களினால செய்யப்பட்ட பாவங்கள் ஓ ஹல்லேலூயா மாறும்படியாய், மன்னிக்கப்படும்படியாய். ஏன் அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது? ஆமென். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களுக்காக, ஆமென், பாவத்திற்காய் விரைந்து போன நம்முடைய கால்களில் ஆமென் ஹல்லேலூயா அடிக்கப்பட வேண்டிய ஆணிக்கு பதிலாகத்தான் அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. என் அருமை இயேசு கடைசியாகவும் எதை தந்துவிட்டு போனார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஓடி வந்து போர் சேவர்ல ஒருவர் ஓடி ஆமென் ராவிலே ஈட்டினால குத்தின போது கடைசியாகவும் அவர் சொல்றாரு, மகனே, எனக்கு தருவதற்காக உனக்காக ஒன்று இருக்கிறது, இரத்தமும் தண்ணீரோ. இரத்தம் பாவ மன்னிப்புக்கான தண்ணீர். ஆமென் ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கானது தண்ணீர், ஜீவ தண்ணீர். என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். 1 பாவ மன்னிப்பை தருகிறார், 2 பரிசுத்த ஆவியை தருகிறார். அந்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அடிக்கப்பட்டவராக அல்ல, இன்னைக்கு நொறுக்கப்பட்டவராக அல்ல, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில எங்கள் மத்தியில் செய்வாடுங்க. உம்முடைய மகிமை எங்கள் மேல வெளிப்படட்டும். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா?
நேராக கண்களை மூடுவோம். கெத்செமனைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைப்பாராக. கெத்செமனே ஜெபத்தினிடம், கெத்செமனே வியாகுலத்தினிடம், கெத்செமனே ஆயத்தத்தினிடம், கெத்செமனே முழுமையும் ஆண்டவருக்காய் கொடுக்கிற இடம். கெத்செமனைக்குள்ளே கடந்து வருவோம். தனித்து அல்ல, நாம் சந்திக்கிற இடத்துல தேவ தூதர்கள் நம்மை சந்திக்கும்படி இறங்கி வருவாங்க. வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. இந்த ஜெப வேளையில் ஆவியானவர் பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை மன்னிப்பார், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவார். இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், இயேசுவின் ரத்தம் சாபத்தை மாற்றுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கிற ரத்தம். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். எங்க நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வெள்ள கூட இந்த வார்த்தையை அறிவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தொனிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் வாசப்படியிலும் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களிலும் அல்ல, எங்களுடைய தலைகளில் நெற்றிகளில் இந்த இரத்தத்தினால் அடையாளப்படுவதாக. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களை விடுவீங்கப்பா. மோடு தனித்து உறவாடுகிற அந்த ஜெப வேலை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபாவினால் நிரப்பும் கர்த்தர். அப்படி செய்ததற்காக நன்றி. கனம் மகிமையெல்லாம் நமக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.